ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் லைவ் அப்டேட்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ரவீனா ஃபேமிலி வந்ததுல இருந்தே ரவீனாவும் மணியும் ஒழுங்கா பேசல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அவங்க மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதுவும் நார்மலா பேசல, பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காங்க. எதிரும் புதிருமா பேசியிருக்காங்க. என்ன பேசுனாங்க அப்படின்றதுல இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே மணியும் ரவீனாவும் ஒன்னா தான் சுத்திட்டு இருக்காங்க, ஒன்னா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேம் வந்து பரிமாறி விளையாடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரவீனாக்காக மணி நிறைய இடத்துல நின்று இருக்காரு, மணிக்காக ரவீனா நிறைய இடத்துல இருக்காங்க. பயங்கர ஃபேவரட்டிசமா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் பிரியிற மாதிரி தெரியவே இல்லை, ஒன்னாவே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தான் ரவீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, மணிக்காக தான் இந்த கேமை விளையாடவே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது உச்சக்கட்டமாக போச்சு. டான்ஸ் கிங் டாஸ்கில் மொத்த பணத்தையும் கொடுத்து கமல் கிட்டையும் செம்மையாக வாங்கி கட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கமல் வந்து கிழின்னு கிழிச்சிட்டாரு. யூ ஆர் பிகமிங் அ ஸ்பாயிலர், நீங்கள் வந்து மணியோட கேமையும் ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டாரு. அப்போலேருந்தே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஒன்றா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் உன் கேமில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மணி வந்து சொன்னாரு. அப்படி இருந்தும் அவங்க ஒன்னா தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீசிங் டாஸ்க்ல ரவீனாவோட ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயம் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ரவீனாவோட ஃப்ரெண்டோட அம்மாவும் அவருடைய அண்ணனும் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து ரவீனாவை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீ எதுக்கு வந்திருக்க, கேம் விளையாட வந்திருக்கியா இல்லை இவங்க கூட இருக்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே மோசமா பேசுனாங்கன்னு சொல்ல முடியாது, பாயிண்டா பேசுனாங்கன்னு சொல்லலாம். மணியையும் கூப்பிட்டு வச்சு கிழின்னு கிழிச்சிட்டாங்க. எதுக்கு இப்படி பண்ணீங்க, ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் மேலே கொஷின் கேட்டாங்க. என்னதான் மணி சமாளிக்க பார்த்தா கூட மணியை பாயிண்டாக கேட்டு மணியை பேசவே விடலை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஆண்டி. அதனாலேயே மணியும் ரவினும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக ஒழுங்காக பேசிக்கவே இல்லை, ஒழுங்காக பார்த்துக்க கூட இல்லை. ஏன்னா மணி ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு, ரவீனாவும் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் வெளியில் நடக்குதா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே முகம் கொடுத்து கூட பேசிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில விஷயங்களை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணி இருந்தாலும் நேற்று வந்து ரொம்பவே எல்லா விஷயத்தையும் எலாபரேட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. நேற்று வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம் நிலாசோறு வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. எல்லாருமே சாப்பிட்டாங்க, பாடினாங்க, சிரிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே தனியாக மணியும் ரவீனாவும் கடைசியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மணி சொன்னார், இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அவுட் ஆகிட்டேன், என்னை ரொம்ப மொக்க பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. அந்த ஆன்ட்டியும் உன்னோட அண்ணனும் சேர்ந்து என்னென்ன என்னை பேசுகிறோமோ அவ்வளோ விஷயங்கள் என்னை பேசிட்டாங்க, என்னை திட்டாங்க. என்னால் அதுக்கப்புறம் வந்து அவங்களை எதிர்த்து கூட பேச முடியாத அளவுக்கு நான் வந்துட்டேன். அந்த அளவுக்கு நான் உடஞ்சிட்டேன், ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டேன், சுக்குநூறாக உடஞ்சிட்டேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு என்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் எதிர்த்து கேட்கணும்னு நான் நினச்சிருந்தேன், நான் கேட்டிருப்பேன். ஆனால் வெளியில் அது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும், தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடும் அப்படின்றதுனால தான் நான் எதுவுமே பேசலை. உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆயிருக்காது. ஆனால் நான் அதை சொல்லலை அப்படின்னா வெளியில் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது, நீ ஒன்றை பற்றி வெளியில் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக போனேன். அதுக்கு ரவீனா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு, எனக்கும் பிடிக்கவே இல்லை ஒன்று சொன்ன விஷயம்லாம். ஏதோ என் கேமை நீ ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் பேசுனாங்க, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, நீங்கள் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் சொல்றது என்னால் கேட்க முடியாது அப்படின்றதுனால தான் நான் எதுவுமே பேசாமல் இருந்தேன். அதுவும் ஏன் நான் அப்படி சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா, வெளியில் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடும்ன்றதை தாண்டி அவங்க ஏன் நல்லதுக்காக தான் வந்திருக்காங்க, ஏன் நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க, ஏன் ஃபேமிலி அப்படின்னும் போது என்னால் அவங்களை வந்து எதிர்த்து பேச முடியல, எதுவும் சொல்ல முடியல. அதனால தான் வந்து நான் அதை வந்து விட்டுட்டேன். அது வந்து எது சொன்னாலும் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும், எங்கள் அம்மாவுக்கும் அது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி ரவீனாவும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து அவங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மணி ஒரு நல்ல பிளேயர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நல்ல பிளேயர் வந்து இன்னைக்கு ஒழுங்காக விளையாடுறதுக்கு முக்கிய காரணம், டிக்கெட் டு தி ஃபினாலேக்கு போகாததுக்கு முக்கிய காரணம் எல்லாமே ரவீனா தான். அட்லீஸ்ட் இப்போவாச்சும் ரவீனாவை விட்டு தள்ளி வந்து அவரோட கேமை விளையாடுவார்னு பார்த்தா இன்னும் அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பற்றி பேசிட்டு அதை பற்றினே உள்ளேயே இருந்துட்டு இருக்காரு. இது தேவையில்லாத ஒரு விஷயம். அவருமானு போனாரா, அதை பற்றி பேசினாரா, வெளியில் வந்தாரா அப்படின்னு இவரோட கேமை கான்சென்ட்ரேட் பண்ணாரா இல்லாமல் இதை பற்றியே இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இது வந்து பெரிய மக்களுக்கு வந்து ஒரு கடுப்பு தான் ஏற்பட்டு, இன்னுமாடா நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இதை வந்து மணி தான் யோசிக்கணும். என்ன பண்ணுறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.